வண்டர்பா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட தயாரிப்பில் அசுரன் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் பவிஷ் அனிகா இவர்களுடைய நடிப்பில் நிலவுக்கு என்மேல் எனி கோபம் இந்த படம் வந்து February 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது. வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு முடித்து இரண்டாம் ஆண்டு தொடக்கத்தில் தளபதி அவர்களின் 2026 தமிழக வெற்றி கழகம் முழுமையாக வெற்றி அடையும் என்பதை வெகு அழகாக கூறியுள்ளார். நம்முடைய 2026 தேர்தல் பள்ளிகளை தேர்தல் குழு ஆலோசனை குழுவை சரியாக முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் தலைவர் அவர்கள் கூறியுள்ளார். நன்றி. இது வெறும் ஆரம்பம் தான். பார்த்தீங்களா எங்களோட கூட்டத்தை, இதுக்கு மேலேயும் நல்லா நாங்கள் பண்ணுவோம். 2026 எங்கள் கையில், எங்களோட இலக்கு அதுதான். எங்கள் தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் அதை படி கேட்டு நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கோம். இன்னும் போவோம். இங்கே ஸ்பீச் வேற லெவல் தெரிக்க விட்டுட்டாரு, மாஸ் பண்ணிட்டாரு அவரு. என்றும் தளபதி, அவ்வளோதான். அரசியல் ஆரம்பிச்சு சில விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பா நடக்கும். எவ்வளவோ செஞ்சிருக்காரு, இதுக்கு மேலேயும் செய்வாரு, எங்களுக்காக இறங்கியும் வருவாரு. ஸோ யாரும் பயப்பட வேணாம். பெண்கள் நாங்க பயப்பட தேவையே இல்லை. அவரே சொல்லிட்டாரு எல்லாமே, உங்களுக்காக நான் இறங்கி வரேன்ட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? கண்டிப்பா 2026 எங்களோட இலக்கு, அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் புதிய விடியலை நோக்கி செல்கிறது தமிழக வெற்றி கழகம் தளபதி அண்ணன் அவர்கள் வழி. 2026 தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு. தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து நிறைய பேர் அரசியலில் வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் தொடர்ந்து வந்துருந்தாங்க. கேப்டனும் போயிட்டாரு, ஸோ அதுக்கப்புறம் தளபதி வராரு. ஸோ எப்படி ரொம்ப சூப்பராக இருக்கு. பார்த்து நல்ல விதமாக பேசினாரு. அவரை பார்த்ததே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய சந்தோஷம் சொன்னா அவர் இன்னைக்கு பார்த்ததா. என்னோட பேர் வந்து கிருத்திகா. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக வந்திருக்கேன். அண்ணா வந்துட்டு செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2026 வந்து கண்டிப்பாக அண்ணா தான் வருவாங்க. பெண்களுக்கு வந்துட்டு நிறையா சலுகைகளும் குழந்தைகளுக்கு நிறைய பாதுகாப்பும் வந்து கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ணாவோட வெற்றியை வந்துட்டு எங்களோட முதல் படியாக வச்சு நாங்கள் எல்லாருமே வந்து கடினம் உழைப்போம் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இதில் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஏன்னா அண்ணா வந்துட்டு அவரோட குரோத்தை விட்டுட்டு மக்களுக்காக வர்றது வந்துட்டு ரொம்பவே சேவை மனப்பான்மையோட வராங்க. ஸோ அது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. 2026 கண்டிப்பாக வந்து 2026 அண்ணா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஃபுல் ஹோப் இருக்கு. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு அதுக்கு மும்முரமாக செயல்படுவோம்னு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீங்க அப்படியே எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் சேர்த்து அண்ணன் தான் ஜெயிப்பாரு. இனி வரப்போற தலைமுறைக்கும் அவர் தான் ஜெயிப்பாரு. இந்த வெற்றி தமிழுக்கு வந்து தமிழக கட்சி வந்து விண்ணில தான் இருக்குமே தவிர டவுன் ஆகாது, விண்ணில தான் இருக்கும். வெற்றி தான் அது. முழுவதும் தமிழ்நாட்டுக்கு முழுவதும் வெற்றி தான் அது. கண்டிப்பா அடுத்த வருஷம் தளபதி தான் ஜெயிப்பாரு. கண்டிப்பா. அதாவது வந்து இப்போ உடனே வந்து குறையணும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது. படிப்படியாக தான் அது குறையுமா தவிர உடனே வந்து விலைவாசி அவங்க ஏற்றி விட்டுக்கிறத வந்து உடனே இறங்குன்றது யாராலும் நிர்ணயிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ தளபதி வந்தாருன்னா அது படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. இனிமேல் வரப்போகிற தலைமுறைக்கானது விவசாயத்துக்கும் தளபதி வந்தாருன்னா அது ஒரு விடுதலை காலமாக இருக்குன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் இதுவே முதல் படி இல்லை. இது இருக்க படிப்படியாக மேலே போகுமே தவிர கீழே இறங்காது. இது தமிழகத்தின் முழுவதுமான வெற்றிக்கான இதுதான் முதல் படி. இனி ஏறதான் மேலே போய்கிட்டே தான் இருக்குமே தவிர வானுயர பறக்கின்ற ஒரே வெற்றி கழகம் இந்த வெற்றி கழகம் மட்டும்தான். வேற எந்த கழகத்தில் எந்த ஒரு கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி போக மாட்டாங்க, போறதும் கிடையாது. இது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் படி இல்லை, வான உயர பறக்கக்கூடிய பெரிய கொடி இது ஒன்று மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. மக்களாக எங்க சக்தி அவருக்கு இருக்கு. கண்டிப்பா அவங்க ஜெயிப்பாரு. அவரு தான் வருவார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தளபதி சார் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. பெண்களுக்காக கண்டிப்பாக இது இருக்கும். குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு படிப்பு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாம் அது அடுத்த வருஷம் கண்டிப்பாக இருக்காது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம தளபதி தான் முதல்வர். அது 100%.
என்ன என்ன பற்றி எதை பற்றி பேசிட்டோம்? தளபதி அரசியலுக்கு வந்து 2வது வருஷம் தொடங்குது. அரசியல் கட்சி 2வது வருஷம் வருது. தொடர்ந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎம் ஆகிறாரு. ஸோ மக்கள்கிட்ட தேர்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு வருஷம் இருந்த கட்சின்றதான அடையாளமே கிடையாது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு சிஎம்மாக இருந்த கேண்டிடேட் மாதிரி இப்போ வந்து கூட்டம் சேருது. இன்னும் இது இல்லாமல் அடுத்த வருஷம் இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 நாங்கள் தான் உட்கார போகிறோம். அதுக்கான ஃபுல் பொட்டென்ஷியல் இங்கே இருக்குது. ப்ளஸ் என்னென்னா மற்ற தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சிஎம் பார்த்தீங்கன்னா உணர்வுபூர்வமாக ஒரு அரசியலை நடத்தலை. இப்போ வந்து ஒரு தலைவர் சொல்கிற மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் வந்து அரசியல் நடத்துகிறாங்க. எங்கள் தலைவரை பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வுபூர்வமாக இப்போ வந்து அந்த வலி இருக்கா, அந்த வலிக்கு என்ன அதை மட்டும் தான் காட்டணும். அரசியல் அங்கே பண்ணக்கூடாது. வலிக்கு தான் அவருக்கு மருந்து தான் போடணும். மருந்து போடுற மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு 4 கேமரா வரக்கூடாது. வலி மருந்து மட்டும் போட்டு நாங்கள் தலைவர் போயினே இருப்பாப்புல அந்த மாதிரியான அரசியலை முன்னெடுத்து போயிட்டுருக்கோம். ப்ளஸ் இது இல்லாமல் இப்போ பிகே பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு, பாதவர்ஜனா, இந்த மாதிரி வந்து எஜுகேட்டட் பர்சன் இன்னும் வந்து இதில் ஆட் ஆகிறதுனால இன்னும் நல்லா கட்சி போகும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. மக்கள் இந்த 1000 ரூபா கொடுத்து ஏமாறுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன் அதனால ஓட்டு போடுறேன் அதெல்லாம் இங்கே வேணாம். புரியுதுங்களா? 1000 ரூபாய்க்காக ஓட்டு போட்டு 5 வருஷம் மாற்றலாம் வேணாம். இங்கே ஒரு வாட்டி சேஞ்சஸ் கொடுங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லது பண்ணுவார். இப்போ ஆக்டராக ஓட்டு போடுறேன்னு சொல்ல வரல, கொடுங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாரு, மாதம் கொடுக்குறாரு, அது ஓட்டு போடலாமா? சொல்லுங்க. 1000 ரூபா கொடுத்தனால அதுக்கு தான் வருஷம் எடுத்துக்கிறாரு, மாதம் எடுத்துக்கிறாரு. பாதி பேருக்கு 1000 ரூபாய் வரல. நிறைய கொடுத்து 10,000 ரூபாய் இப்படியே போங்க. கொஞ்சம் தூரம் போய் பேனர்லாம் இருக்கும். 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பேனர். எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? புரியல. 1000 ரூபாய் கொடுத்த இந்த 1 இயர் சேஞ்சஸ் மட்டும் பாருங்க. 26 வரப்போகுதுல, இந்த 1 இயர்ல நான் பண்ண போறாங்க மட்டும் பாருங்க. அவங்க ரோடு போடுவானுங்க, பஸ் விடுவானுங்க, எல்லாமே பண்ணுவானுங்க. புரியுதுங்களா? நம்ம அவங்கள தப்பா சொல்லலை. இந்த 1 வருஷத்துல கொண்டு வர சேஞ்சஸை ஏன் இந்த 4 வருஷத்துல கொண்டு வரணும்ல? அப்படி கொண்டு வந்திருந்தா நிறைய இது நமக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருக்கும்ல. இவர் எங்கேயே எப்படி சொல்றது படம் அடிச்சிட்டு இருந்தாரு, ஏன் வரணும்? இவரெல்லாம் உங்களால தானே வரப்பட்டார் ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் நமக்கு அதுதான் கேட்குறேன். புரியல. நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இந்த 1000 ரூபாய்க்காக மாசமாக கொடுக்கலாம் ஓட்டு போடாதீங்க. புரியல. நிரந்தரம் சேஞ்சஸ் வேணும். சும்மா இந்த 1 வருஷத்துக்காக சேஞ்சஸ்லாம் நமக்கு வேணாம். அது மட்டும் மாற்றிக்கிங்க, வேறு எதுவும் வேணாம். இன்னொன்று நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா புரிஞ்சிக்கல இவரோட கொள்கைகளை. அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வாங்க, மேலே வாங்க. ஒரே ஆளாக ஏன் கொடுக்குறீங்க? ஒருத்தர் வந்தார், ஒருத்தர் அழிச்சிட்டிங்க, இன்னொருத்தர் வர அவளை வழி நடத்துங்களேன். செத்ததுக்கு அப்புறம் போராடுறது ஒன்று போட்டுறது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. இருக்கும் போது போட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக தலைவர் எங்களோட அன்பான தளபதி விஜய் சொன்ன மாதிரி நாங்கள் அவருக்காக களத்தில் நின்று வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இன்றைக்கி இல்லை, இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கள வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு என்ன நற்பணி மன்றம் ஆரம்பித்தோம், இன்றைக்கி அரசியல் களப்பணி ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய நோக்கமும் எண்ணமும் ஒன்று தான். எங்களுடைய அரசியல் எதிரி யார் என்னங்கிறதும் கொள்கை எதிரி யார் என்னங்கிறதும் எங்களுக்கு விழித்தனமாக இருக்குது. ஸோ மக்கள் மத்தியில் இந்த பாசிச கும்பலை வந்து வீழ்த்துறதுக்காகவே மாநில மத்திய கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு தாக்குதல் அண்ணன் கொடுப்பாருங்கிறத நம்புகிறோம். அவரை நம்பி மட்டுமே தான் தமிழ்நாடு மக்களுடைய கடைசி நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், 2034 2034 தொகுதியிலுமே வந்து 2026 வந்து கொடி பறக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு பேட்டையில் பறக்கிற கொடி தான் நாளைக்கு கோட்டையில் பறக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் பின்னாடி அணியாக நிற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அந்த அணி நாளைக்கு என்னவா மாறுதுங்கிறத தலைமை தான் முடிவு பண்ணோம். ஸோ அதுபடி எங்களுடைய பொதுச் செயலாளருடைய நம்பிக்கையின் பேரில் எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகளுடைய கன்சிடர் பேரில் போயிட்டுருக்கோம். நிச்சயமாக சத்தியமாக அது சாத்தியமாக 2026 தளபதியோட கொடி கோட்டையில் பறக்கும். தளபதி பார்த்தீங்க அப்படின்னாங்க, நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவரெல்லாம் எங்கே கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு, எத்தனையோ பேர் சொன்னாங்க கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, இவர் அதே மாதிரி 10ல் ஒருத்தராக போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தளபதி பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி துவங்கினார். சரி, ஓகே, கட்சி துவங்கினார், அதோட விட்டானா? அடுத்த கேள்வி என்ன கேட்குறான், இவரால் 6 மாதம் தாக்கு பிடிக்க முடியுமா கட்சியில் அப்படின்னானுங்க. ஆனால் அதுக்கு வந்து எதுவுமே அவங்க பதில் பேசலை. செயலால் இன்னைக்கு 2025 பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நலத்திட்டங்கள் பண்ணி வெகு விமர்சையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடிட்டாங்க. இனி அடுத்து இன்னொரு கேள்வி வைக்கிறானுங்க, இவரெல்லாம் எங்கே போய் இனி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இவரால் நடத்த முடியுமா அப்படின்னு.
ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சாக்கும் உங்களுடைய முகத்திரைகள் அனைத்தும் கிழிக்கப்படும். அப்படி கிழிக்கும் நாட்கள் வெகு விரைவில் சீக்கிரமாக வரும். தளபதி அன்னைக்கு பேசுவார் பாருங்க. அது மாதிரி இன்னொன்று சொல்கிறேங்க, முதலாம் ஆண்டு 2024 கட்சி துவங்கினார். 2025 வந்து 2ஆம் ஆண்டு, 2026 தளபதி விஜய் எனும் ஆகிய நான் தளபதி பதவி ஏற்பார். அன்னைக்கு தான் முழுமையாக தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு பிடிச்ச பில்லி சூனியம் சனியம் எல்லாம் அதோடு ஒழிஞ்சு போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியினால் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே புத்தகத்தில் தான் சொல்கிறோம் என்ன அப்படின்னா காமராஜர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி நல்ல ஆட்சிங்கிறான். ஆனால் 2026 தளபதி வந்து ஆட்சி அமைச்சது அதை வந்து நேரடியாக பார்ப்போம். நம்ம இது கண்டிப்பாக தளபதி ஆட்சி தான். 2026 தளபதி ஆட்சி தான். இன்னைக்கு 2ஆம் ஆண்டு துவக்க விழாண்ணா பூஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியில் 4 பாயிண்ட்ஸில் நடந்தது. அதுக்கு எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது, பாஸ் கொடுத்துருந்தாங்க தலைமை ஆஃபீஸ்லேருந்து. நாங்கள் வந்திருந்தோம். இன்றைக்கி தளபதியோட பேச்சு கொஞ்சமாக இருந்தாலும் மாநிலம் மற்றும் சென்ட்ரல், அதாவது சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் 2 தலைவர்களையும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டார். அதே மாதிரி மும்மொழி கொள்கைக்கு எதிரானவங்க தான் நாங்கள். ஆனால் உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குதோ, ஹிந்தி எதிர்ப்பு நாங்கள் சொல்லலை, ஆனால் ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு சொல்கிறாருன்னு தான் எங்கள் தலைவர் சொல்கிறார். அது வந்து தவறாக போய் அவங்கக்கிட்ட ரீச் ஆகுதே தவிர அவர் வந்து எந்த ஒரு மொழிக்கு எதிரானவர் கிடையவே கிடையாது. எங்கள் தளபதி எப்போவுமே எல்லா மொழிக்குமே அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறவர் தான். ஆனால் தமிழ் மொழி தாய்மொழி தமிழில் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பு வேணான்றாரு. ஹிந்தி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் படிங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் ஹிந்தி திணிப்பு வேண்டாம். அது மாதிரி கூடிய விரைவில் பூத் கமிட்டி மாநாடு நடக்கும். அதுக்கான டேட்டு கூடிய விரைவில் தளபதி அறிவிப்பார். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த உடனே அன்றைக்கி பார்ப்பீங்க 2026 யார் ஆட்சி அமைக்க போகிறான்றதை நீங்கள் அன்றைக்கி பார்ப்பீங்க. அண்ணா அதுதானே சொல்கிறோம், 2026 தளபதி ஆட்சி அமைச்சார்னா தமிழர்கள் மீறி வேறு யாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்காது. அதுவும் சொல்கிறேன், தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கும். ஏன்னா எங்கள் அண்ணன் பச்சை தமிழர். அண்ணன் தமிழருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுப்பாரே தவிர மற்ற மொழியினருக்கு கொடுப்பாங்க. ஆனால் முன்னுரிமை தமிழருக்கு தான் இருக்கும். மற்றவங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் முதல் உரிமை தமிழர்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்ன வாழ வச்ச மக்களை நான் வாழ வைக்கணும், அவ்வளோதான்.